மீனராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியில் இருக்கிறது. ஏன் மீனராசி சொன்னால் செவ்வாய் மீனராசியில் இருக்காரு, அதனால சொன்னேன். கரெக்டாக மீனராசிக்கு 8ஆம் இடத்திலே சுக்கிரன், 9ஆம் இடத்துல வியாழன், 10ஆம் இடத்திலே சனி, 11ஆம் இடத்திலே கேது. எப்படி கன்னிராசிக்கு அதிகப்படியான வருமானங்களை அந்த கிரகம் கொடுக்கிறதோ அதுபோல மீனராசி அன்பர்களுக்கு உடல் பலம் கொடுக்குது. முதல்ல உடல் பலம் தெம்பு வந்துடும். நடக்க முடியாதவன் நடப்பான். இப்போ அதற்கான வலிமையான வாழ்வை யார் கொடுக்குறன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கொடுக்கிறார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 5 செவ்வாய்க்கிழமை முருகனை தரிசனம் செய்தால் இன்னும் வலுப்பெறுவீர்கள். 11 கேது, எது 13 வரைக்கும் 11 கேது கொடுத்து வச்சவங்க. நீங்க ஏற்கனவே வருமானத்தை அள்ளி கொடுத்து வீடு கட்டிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, தொழில் பண்ண போறீங்க, செய்யுங்க. அடுத்து அதே கேது சனியோடு இணைந்து 10ஆம் இடத்துக்கு வருகிற போது செய் தொழில் முன்னேற்றங்களை அடைய பெறுகின்றீர்கள். ராகு என்ன பண்றார், மேலே ஏறி மீனராசிக்கு 4ஆம் இடத்திலே வருகிற போது டிராவல் ஏஜென்சி போடலாம், கேட்டரிங் போடலாம். உணவு ஐட்டங்கள்ல கேட்டரிங் 500 சாப்பாடு 1000 சாப்பாடுன்னு போடுறாங்க இல்லையா, அதுமாதிரி துளாராசிக்காரங்களும் உணவு ஐட்டங்களில் போடலாம். அவங்களுக்கு குரு 2ல் இருக்கிறனால அவங்களும் கேட்டரிங் போடலாம். மீனராசி மாதிரி அவங்க கேட்டரிங் போட்டு நடத்தலாம். அடுத்ததாக அதே மீனராசிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறவர் 9ஆம் இடத்திலே குரு. தகப்பன் ஆஸ்பத்திரிக்கு போனால் உயிரோட வீண்டு வந்துடுவார், பயம் இல்லை. ஆனால் தகப்பன் இறந்துருந்தா அது போன வருஷம் 2018 பாதிக்கும். அதில் இறந்துருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் உயிரோட வந்துடுவார். அதனால அப்பா இறந்துருவார்னு ஒரு பயம்லாம் வேண்டாம். இறந்துருந்தா நம்ம இப்போ ஒன்று பேச வேணாம், அது போன வருஷத்துக்கு கிடையாது. சரி, தாயாரை நல்லா வைக்கக்கூடிய நேரம், மனைவியை நல்லா வைக்கக்கூடிய. ஏன்னா புதன் வந்து அழகான இடத்துல உட்காந்துங்க, சூரியனோடு புதன் சனி இணைந்து. அப்போ மனைவி உடல்நிலையில் வந்தாலும் தேதியில் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சிரிப்பாங்க. கணவன் மனைவியின் உறவும் அன்பு கொண்டதாக இருக்கும். தான் பெற்ற பிள்ளைகள் இனிமேல் நல்லா இருப்பாங்க. இவ்வளவு நாளா காய்ச்சல் மண்டேடி பார்த்தா சோம்பி சுருங்கி மெலிஞ்சிருப்பாங்க. ஏன்னா 5ல் ராகு வருமானத்தை கொடுத்துமே பிள்ளைய நோயில போட்டுருவாங்க. இப்போ மேலே ஏறினவுடனே ராகு 4ஆம் இடத்துக்கு போனோடனே பிள்ளைகள் எல்லாமே நோயிலிருந்து மீண்டு வலிமை இல்லாமல் இருந்து அவங்களும் நல்ல வலிமையாயிருக்கும். அப்படிங்கும்போது பெருமை சொல்லக்கூடிய ஒரு நேரம். மீனராசிக்காரர்கள் எதிர்பாராத தனலாபங்களை பெறப்போகின்றீர்கள். அருமையான வாழ்வை மீனராசிக்காரர்கள் பெறுகின்றீர்கள். அடுத்து மழை நிறைய இருக்கு, அதையும் சொல்லி இதோட கூட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். மழை நிறைய இருக்கு, கவலைப்பட வேண்டாம், பனி நீங்கிடும். 2வது, எதிர்காலத்தை பிரகாசமாக கொண்டு வருவதற்கு சுக்கிரன் குரு சனிக்கு அள்ளி கொடுக்குறாங்க. உங்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ இந்த 1.5 ஆண்டு சம்பாத்தியம் பண்ணீங்கன்னா 10 வருஷம் உட்காந்து சாப்பிடலாம். ஆனால் உழைக்கணும், சம்பாதிக்கணும், உடம்பை பார்க்கக்கூடாது. லட்சுமி வீட்டுக்குள்ள வந்துட்டானால அவளை உட்கார வச்சு தீபாராதனை பண்ணிடணும். திரைலோக்கிய புஜிதே தேவி கமலே விஷ்ணுவல்லவே யதாதிபம் அசலா கிருஷ்ண ததாபவம் மைசரா ஈஸ்வரி கமலாலட்சுமி சதாபூதி ஹரிப்பிரியா பத்மா பத்மாலை சமீபத்தை ஸ்ரீ பத்மதாரிணி ஸ்ரீ சக்கரஸ்தாம் சாஸ்வத ஐஸ்வர்ய பிரதாத்ரிம் பௌன்றம் சாபம் புஷ்பபானான் ததானாம் பந்தூகபாம் பாவயாமி திரிநேத்ராம் தாமக்கிணை வர்ணாம் தமஸ்வா ஜுவலந்தி ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் லட்சுமி கமலதாரிணை சிம்மவாகினை ஸ்வாகா. அவ்வளோதான், லட்சுமி உட்காந்துருவான் அந்த சீட்லேயே. முடிஞ்சா லட்சுமி அஷ்டோத்திரம் 12 ராசிக்காரர்களுமே சொல்லலாம். இந்த ஆண்டு நீங்கள் வாசிக்க பணம் அதில் தமிழில் இருக்கும், சான்ஸ்கிரிட்டில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தமிழில் இருக்கும். நல்லா பண்ணுங்க. முருகனுடைய மந்திரம் தற்போசாய வித்மகே மகா சேனாயுதி சண்முக பிரஜோதயா 2 வரியில் ஸ்லோகம் இருக்கு முருகனுக்கு. நீங்கள் நினைச்சா எல்லாத்தையும் பண்ண முடியும். ஒவ்வொரு கிரகங்களையும் உங்களுடைய காயத்ரி மந்திரத்தால் அவங்களை ஆவகானம் செய்தால் ஆசீர்வதித்து உங்களை வாழ வைக்கக்கூடிய கிரகங்களாக இந்த ஆண்டு பூரித்து நிற்கிறார்கள், புகழ்ச்சியிலே இருக்கிறார்கள், வாழ வழிவகுக்கு அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கொடுக்கும் வரத்தை பெற்றால் பல கோடிக்கு சொந்தக்காரர்களாக நாம் வாழ முடியும் என்பதை மறக்க முடியாத நிலையில வாழுங்கள், வெற்றி பெறுங்கள். தொட்டது பொன்னாகட்டும், நினைத்தது நடக்கட்டும். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அன்புடன் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து தைப்பொங்கல் நாளிலே பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.